வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எதை பற்றி அப்படின்னா, இந்த உலகத்தில் ஹேக் பண்ண முடியாத ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி இருக்கப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பை ஆப்ஸ். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஹேக் பண்ணுறதுக்காகவே இன்டர்நெட் மார்க்கெட்டில் ஸ்பை அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம மொபைலை ஹேக் பண்ணுறதுக்காகவே கண்டுபிடிக்கப்படுறது கிடையாது. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் தங்களோட எம்ப்ளாயீஸோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பை ஆப்ஸ். ஆனால் அதுக்காக யூஸ் ஆகுதோ இல்லையோ, எல்லாரோட டேட்டாஸை திருடுறதுக்காக இது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஒன்ஸ் இந்த ஆப் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வர எஸ்எம்எஸ், ஃபோன் கால்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரீ வைஃபை. ஹேக்கர்ஸ் யாரும் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி நம்மளை டார்கெட் பண்ணுறது கிடையாது. நம்ம தான் அவங்களுக்கான சான்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரீ வைஃபை எங்கே கிடைச்சாலும் யூஸ் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு அது ஈஸி டார்கெட்டாக அமைஞ்சிடுது. யூஎஸ்பி சார்ஜிங். வீட்டில் சார்ஜ் போடுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வெளியில் போகிறப்போ, பஸ், ஃப்ளைட், கார் இப்படிலாம் போகிறப்போ யூஎஸ்பி மூலயமா தான் நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோம். அப்படி போடுறது மூலயமா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ வர மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே அன்லாக் பண்ணாதான் ஃபைல்ஸ் காட்டுது. ஆனால் எல்லா மொபைல்ஸ்லேயுமே அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபேக் எஸ்எம்எஸ். இது நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நமக்கு 50,000 கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி வர லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு நம்மளோட டேட்டாஸை நம்மளே கொடுத்துட்றோம். இப்போ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹேக் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நியூ அப்ளிகேஷன். உங்களோட ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் நியூ ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படி அந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் மொபைல் அப்டேட் ஆகும்போது புது ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஸ்டாப் ஒர்க்கிங். நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் திடீர்னு சடனாக ஸ்டாப் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா ரீசெண்டாக என்ன அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷனில் வைரஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். உடனே யோசிக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். பேட்ரி பவர் ரெடியூஸ் குயிக்லி. நம்ம கிட்ட இருக்க இப்போ பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க பேட்டரிஸ் எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான். இந்த பேட்டரிஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதோட சைக்கிள் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தோம், அவங்களுக்கும் தெரியல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நமக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். உடனே யோசிக்காமல் நம்மளோட மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். வெரி ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ஓவர் ஹீட்டட். உங்களோட மொபைல் முன்ன மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இல்லை, ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஹேங் ஆகுது, இல்லை ரொம்ப சூடாகுது அப்படின்னா தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் உங்கள் ஃபோனோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். எப்போவும் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டட் ஆக்டிவிட்டி. சில டைமில் நம்மளோட மொபைல் தன்னால் ரீஸ்டார்ட் ஆகுறதும், டயல் பண்ணாமலே கால் போகிறதும், நம்ம ஓப்பன் பண்ணாமலே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுறதும் கவனிச்சிருப்போம். ஆனால் அதை பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டோம். நம்ம கைப்பட்டு அதுவாக தன்னால் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுவுமே ஹேக் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் தான். ரீசன்ட் கால் லிஸ்ட்டில் அன்னோன் நம்பர் ஏதாவது டயல் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளோட ஃபோன் ஹேக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே போஸ்ட்பெய்டாக இருந்தால் வழக்கத்தை விட அதிகமான பில் நமக்கு வரும். கால் பண்ணுறப்போ கால் போகாமல் டக்குன்னு கட் ஆகுது அப்படின்னா சில டைமில் இது நெட்வொர்க் இஷ்யூனால கூட இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அப்படி நடக்குது அப்படின்னும் போது இதுவும் கூட ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அதிகமாக வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறதுனால டெக்ஸ்ட் மெசேஜை யாரும் அவ்வளோவா கவனிக்கிறது கிடையாது. ஆனால் டெக்ஸ்ட் மெசேஜுமே கூட ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியாத நம்பர்லேருந்து வர ரிப்ளைஸ் இல்லைனா சென்ட் ஐட்டம்ஸில் கூட நம்மளோட நம்பர்லேருந்து அவங்களுக்கு மெசேஜ் யாருக்காவது பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சில டைம் நம்மளாலேயே மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது. நம்ம மொபைல் நம்ம கண்ட்ரோலில் இல்லைனாலுமே பிரச்சனை தான். இமெயில்ஸ். நீங்கள் மெயில் யூஸ் பண்ணுறப்போ அதில் ஸ்பேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அன்ஆத்தரைஸ் சர்வர்லேருந்து வர மெயில்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்பேம் ஃபோல்டரில் இருக்கும். பட் சில டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச மெயில்ஸ் கூட ஸ்பேமில் வரலாம். பட் உங்களுக்கு தெரியாத மெயில்ஸ் ஸ்பேமில் வரப்போ ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்பேம் எம்டி பண்ணுங்கள். இனிமேல் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா, மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணதும் நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அன்னோன் லிங்க் ஏதாவது மெசேஜில் வந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணாதீங்க. கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை வெளியே எங்கேயாவதோ சார்ஜ் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள்.
உங்கள் பாஸ்வேர்டு எதையுமே ஃபோனில் சேவ் பண்ணி வைக்காதீங்க. வைஃபை ஆட்டோ கனெக்ட் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வைங்க. ஃப்ரீ வைஃபையை எங்கேயுமே கனெக்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவாக இருந்தாலுமே மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுங்கள். வெளியே தேவையில்லாமல் வைஃபையை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. மொபைலில் எப்போவுமே பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே அதுதான் பண்ணுறோம். அப்படி பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஃபைல்ஸ் எதுவுமே யூஎஸ்பி கேபிள் வழியாக சார்ஜ் பண்ணும்போது கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.